ரோகிணியோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, நம்ம எல்லாரோட ஆசையும் ஒண்ணுதான். ரோகிணியோட ஆட்டத்துக்கு சீக்கிரமே ஒரு முடிவு காலம் வரணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசை. ஆனா அது நடக்க மாட்டேங்குது. லாஸ்ட் எபிசோட்ல எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னா, கிறிஷ் வந்து இப்ப நம்ம முத்துவோட கார்ல இருக்காரு. முத்து வந்து கிறிஷ பாப்பாரா அப்படின்ற மாதிரி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து ரோகிணி அண்ட் அவங்க ஃப்ரெண்ட் மகேஸ்வரி இவங்க எல்லாரும் கிறிஷ தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எங்க போனாரு என்ன ஆனாரு அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பள்ளி நிர்வாகத்திட்ட கேட்டா அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்கம்மா, கொஞ்சம் பக்கத்தில் தான் போயிருப்பாங்க. நீங்கள் கம்ப்ளைண்ட் அந்த அளவுக்குலாம் போக வேணாம், நாங்களே முடிஞ்ச அளவுக்கு எப்படியா தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஸோ அதுதாங்க நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து மீனா எப்பயும் போல காரில் போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியில் மீனாவோட அம்மா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போது நம்ம அருணை பற்றின விஷயங்களை வந்து சொல்லியே ஆகணும் இல்லையா? ஏன்னா அவர் எவ்வளோ கேவலமான விஷயங்கள் பண்ணியிருக்காரு, இந்த வீட்டுக்கு வந்து இப்போ வரைக்கும் தெரியாது. ஸோ அதனால் அந்த விஷயத்தை அங்கே கொண்டு போய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா முத்து ரெண்டு பேரும் காரில் போய்கிட்டு இருக்காங்க. வழக்கம் போல் அவங்க வீட்டுக்கு போய் பேசுகிறாங்க, எல்லாம் ஓகே. அதே மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாமே நான் கேள்விப்பட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி சந்திரா சொல்கிறாங்க முத்துக்கிட்ட. எங்களை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, நாங்கள் எதுவுமே வேணும்னு பண்ணலை. எனக்கும் அந்த டைமில் வந்து என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி தோணலை. எனக்கு அருணை பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண, அப்போ முத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்பையும் அருண்குமாருக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறாரு. இல்லை தான் நீங்கள் அருணை நினச்சி பயப்படணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஏன்னா அருண் வந்து நல்ல மனுஷன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. சீதாவை அவர் நல்லாவே பார்த்துக்கிறாரு. அதில் எந்த ஒரு விஷயம் நமக்கு வந்து குறையே கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னா, என் விஷயத்தில் மட்டும்தான் அவர் அந்த மாதிரி இருக்காரே தவிர்த்து மற்றபடி சீதா விஷயமா இருக்கட்டும் மற்ற விஷயமா இருக்கட்டும் அவருக்கு வந்து எந்த குறையும் சொல்லிட முடியாதத. ஸோ அதனால நீங்கள் அந்த பற்றின கவலை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை மாப்பிள்ள, அவர் உங்கள் மேலே இவ்வளோ கோபமாக இருக்காரு, எங்களுக்கு அதுதான் பயமாக இருக்குது. நாளைக்கு இதனால நம்ம மீனாவுக்கும் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற பயம் எங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அத்தை அதெல்லாம் விடுங்கத்தை, நான் பார்த்துக்கிறேன், இதை விட பெரிய பிரச்சனையாக பார்த்தாச்சு, இதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயமா அத்தை, நான் பார்த்துக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, ஆனாலும் அவங்களால எப்படி ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியும்? ஏன்னா அருண்குமார் செஞ்சது சாதாரண விஷயம் கிடையாது, அது ஒரு பெரிய பிரச்சனை தான். நாளைக்கு அந்த உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே என்னென்னலாம் பிரச்சனை வரும் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ இப்போ மீனா வந்து நல்லா பேசுகிறாங்க, எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீதா கால் பண்ணி பேசுகிறாங்க, ஓரளவுக்கு பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சிருச்சு. அண்ட் அடுத்து அங்கேருந்து கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா சீதா ஏற்கனவே பூ வாங்கி வச்சுருந்தாங்க அவங்க வீட்டில். அப்போ அந்த பூவை எடுத்துகிட்டு நீ கொண்டு போயிருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்ல, நம்ம மீனா அப்புறம் சத்யா எல்லாருமே அந்த பூவை எடுத்துகிட்டு கீழே வந்துட்டாங்க. அப்போ முத்துவோட கார்த்திக்கில் தான் அந்த பூவை வைக்க போகிறாங்க. ஸோ காரை ஓப்பன் பண்ணுறாங்க, உள்ளே பார்த்தா கிறிஷ். இந்த ட்விஸ்ட்டை யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா கிறிஷை தான் காணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க அம்மா கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தைரியமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் காருக்குள்ளே இருக்கிறத பார்த்து இவங்க எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சி. என்னடா அது, இங்கே பாருமா கிறிஷ் மாதிரி இருக்குது, கிறிஷ் டே கிறிஷ் என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி எழுப்ப கிறிஷ் வந்து எந்திக்கவே இல்லை. ஏன்னா அவர் சுயநினைவிலே இல்லாமல் இருக்காரு, மயக்கத்தில் இருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கார் எங்கெல்லாம் போகுதோ அதுக்குள்ளேயே போயிட்டு ஸோ அங்கேயே அவருக்கு வந்து தூங்கிட்டாரு. அதுக்கப்புறம் தண்ணி தொலைச்சு அவரை எழுப்புறாங்க. டே கிறிஷ் நீ எப்படா இங்கே வந்த, என்னடாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க கிறிஷ் வந்து எந்த ஒரு உண்மையும் சொல்லலை. அதுக்கு பேர் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லாரையும் மேலே கண்ணை திறந்து பார்த்து பேந்த முழிக்கிறாரு. நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கப்புறம் வந்து கிறிஷ் வந்து முழுசாக எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லலை. அதுக்கு பதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்கள் அம்மா வந்து என்னை ஒரு ஸ்கூலில் சேர்த்து விட்டுருந்தாங்க, அந்த ஸ்கூல் எனக்கு பிடிக்கல அங்கிள், நான் வந்து உங்கள் கூட இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்குது, ஸோ அதனால நான் அங்கேருந்து வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, டே என்னடா சொல்கிற, அப்போ இது உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, எங்கள் அம்மாவுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, என்னப்பா ஆச்சு, என்னப்பா அப்படி பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் பெரிய ஷாக்கில் இருக்காங்க. எங்க நம்ம எப்படியாவது போய் அவங்க அம்மாவை காண்டாக்ட் பண்ணி கிறிஷை வந்து அவங்ககிட்டே ஒப்படைச்சிருவோம், இல்லை அப்படின்னா நம்மளே வந்து வாங்கிட்டு வந்துடுவோம். அவங்களுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை, அவங்க வந்து பையன் விஷயத்தில் அவங்க இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்காங்க, பையனுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அதை தானே அவங்க செய்யணும், ஏன் அதை விட்டுட்டு அவங்க மற்ற எல்லா விஷயத்தையும் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போவாவது கொஞ்சோண்டி அறிவு இருந்தது அப்படின்னா இந்த விஷயத்தை போலீஸோட கவனத்துக்கு கொண்டு போகணும், போலீஸோட கவனத்துக்கு கொண்டு போய் இந்த பையனுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது, இவனுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா போலீஸ்ல தான் உதவி கேட்கணும். இந்த இடத்துல இவங்களுக்கு யாரால உதவி செய்ய முடியும் அப்படின்னா போலீஸால மட்டும்தான் உதவி செய்ய முடியும். ஸோ போலீஸ்ல போய் உதவி கேட்டு அவங்க உதவி செஞ்சாங்க அப்படின்னா ரோகிணி யார் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் ரோகிணியவே பிடிச்சிடலாம். ஸோ எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துடும். அதுதான் இப்போதைக்கு நடக்க மாட்டேங்குது, அதுதான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ரோகிணி மட்டும் அடுக்கடுக்கான தப்புகளை பண்ணிக்கிட்டே போறாங்க, அவங்களுக்கான தண்டனை அப்படின்னு கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அவங்க நல்லா நிம்மதியாக ஜாலியாக இருக்காங்க. ஆனால் அவங்களால மற்றவங்க யாருமே நிம்மதியாகவே இல்லை, எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கு பயங்கர டென்ஷன், பயங்கர பிரச்சனை, என்னடா இது எப்படா வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மீனாவுக்கு அந்நேரம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, மீனா அங்கே கிறிஷ் எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷை பற்றின விஷயங்கள் ஏதாவது கேட்டு வந்து நம்ம பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, கிறிஷ் எதுவும் பார்த்தீங்களா மீனா, கிறிஷ் நல்லா இருக்காரா, அவங்க அம்மா எங்கே சேர்த்துருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விசாரிக்கிறாங்க, குறுக்கு விசாரணை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கிறிஸ் இங்கே இல்லை
அப்படின்னா அவங்க கிட்ட போயிருந்திருப்பான் அப்படின்றது நல்லாவே தெரியும். பட் இவங்க வந்து அனுப்புகிறாங்களோ இல்லையோ விதி வந்து கிருஷ்ண இவங்க கிட்டே அனுப்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பெரிய இழப்பாக பார்க்கப்படுது. யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோகிணிக்கு. ரோகிணி நிச்சயமாக எடுத்து மாட்டுவாங்க. அப்போ மீனா வந்து எந்த பதிலும் பெருசாக சொல்லலை, விடுங்க ரோகிணி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது. மீனா கிருஷ்ண பார்க்க. அண்ட் இப்போ கிருஷ்ண வச்சு என்ன பண்ண போகிறாங்க, கிருஷ்ண வீட்டுக்கு கூட்டு போகிறாங்களா இல்லை அப்படின்னா அந்த ஹாஸ்டல்லே போய் சேர்க்க போகிறாங்களா அப்படின்றதாங்க இதுக்கப்புறம் கதை. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ நாளைக்கு எபிசோடில் நடக்க வேண்டிய விஷயத்த கொஞ்சம் சுருக்கமாக பார்த்தாச்சு. ஸோ இப்போ விரிவாக நாளைக்கு டீட்டெயில்ஸாக என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மீனா முத்து 2 பேரும் காரில் போய்கிட்டு இருக்காங்க. காரில் போகும்போது நம்ம அருண்குமாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன மீனா ஆள் ஒரேடியாக மாறிட்டான் அப்படின்ற மாதிரி முத்து வந்து மீனா கிட்ட சொல்ல, அப்போ மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைங்க கண்டிப்பாக சீதா இந்த விஷயத்தில் கோவப்பட்டிருப்பாங்க. சீதா அவரை திட்டியிருப்பாங்க. ஏங்க நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, எதுக்காக நீங்கள் அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறீங்க, ஏதோ ஒரு விஷயம் நமக்குள்ளே ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சீதா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்கங்க. அதில் தான் அவர் கொஞ்சம் ட்ரிகர் ஆகிருப்பார், அல்ல அதில் தான் கொஞ்சம் வந்து வருத்தப்பட்டிருப்பார். இதுக்கப்புறம் இவங்க விஷயத்தில் நம்ம பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சிருப்பார். ஸோ அதனால தான் இப்போ அவர் கொஞ்சம் மாறிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்ல, மீனா இங்கே பார், நீ எதை வேணால் நம்பு, அருண்குமார் மாறிட்டான்னு மட்டும் சொல்லாத, நான் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. ஆமாங்க உங்களுக்கு எப்பயுமே எல்லார் மேலேயும் சந்தேகம் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் மீனா நீ சந்தேகம்னே வச்சுக்கோயேன், நீ வேணால் எழுதி வச்சுக்கோ, நிச்சயமாக அருண்குமார் அடுத்து ஏதாவது பிரச்சனை பண்ண தான் செய்வான். ஏன்னா அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும், உனக்கு தான் நல்லா புரியல, கண்டிப்பாக நான் அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்கிறாரு. ஸோ முத்து சொல்கிறது 100% சரியான விஷயம்தான். ஏன்னா அருண்குமார் அடுத்த திட்டத்துக்கு வந்து ரெடி ஆகிட்டான். இவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது, பட் அடுத்த திட்டத்துக்கு அவன் ரெடி ஆகிட்டான். அந்த திட்டத்தில் முத்துவை நம்ம சும்மாவே விடக்கூடாது, முத்துவுக்கு ஒரு சரியான தண்டனை கொடுக்கணும். ஏன்னா நமக்கு நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் முத்து தான் காரணம், முத்துவால் தான் நமக்கு வந்து பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்புகிறான். அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட தாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்து தான் எல்லாத்துக்கும் காரணம், முத்துவுக்கு அந்த வீட்டில் மரியாதை இருக்கக்கூடாது, முத்துவை அந்த வீட்டில் யாருமே மதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவன் இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிளான் நிச்சயமாக போடுவான். ஆனால் அதெல்லாம் முத்துக்கிட்ட பழிக்காது. முத்து அடிச்சு நொறுக்கிடுவார். முத்துக்கு தெரியும் என்ன செய்யணும், எதை எப்படி செய்யணும் அப்படின்றது இவனை விட அவருக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ அவர் வந்து சம்பவம் பண்ணிட்டு போயிடுவார். இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் இவன் தான் பண்ணான். அதாவது பிளான் போட்டதுலேருந்து, முத்து மேலே பழி போட்டதுலேருந்து, கடைசி சீதா கிட்ட போட்ட ஆக்டிங்லேருந்து எல்லாமே தலைவரோட ஸ்கெட்சு. ஆனால் கடைசியில் அந்த இடத்துல ஹீரோவானது என்னவோ முத்து தான். முத்து வந்து ஒரேடியா என்னப்பா பிளான் போட்டிருக்கியா, பிளானை காட்டு, ஆஹா சூப்பர் பிளான், ஓகேடா அண்ணன் பிளானை வச்சுக்கிறேன், நீ வந்து ராமன் தான் உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இவனுக்கு கடைசியில் வந்து ஆப்பு மட்டும்தான் கிடச்சது. ஆப்பு கிடச்சி என்ன பண்ண, எதுவுமே பண்ண முடியாது ஆகிப்போச்சு அவனுக்கு. ஸோ இதுவே அவனுக்கு ஒரு பெரிய அடி தான். இது வந்து சாதாரண அடி கிடையாது, உண்மையிலே இவனுக்கு வந்து ஒரு பெரிய அடி அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால அருண் வந்து இப்போதைக்கு அமைதியாக இருக்கான். அதாவது நல்லவனாக மாறுறானாமா, நல்லவன் மாதிரி நடிக்கிறானாமா. இவங்க முன்னாடி சும்மா நல்லவன் மாதிரி சீன் போட்டு அடுத்து முத்து வந்து எப்படா எதிரடா மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் வந்து ஒரு வலையை விரிப்பான். அந்த வலையில் மட்டும் முத்து தெரியாமல் சிக்கிட்டாரோ, முத்துவுக்கு அதோ கதி தான். ஏன்னா முத்துவுக்கு தெரியும் கண்டிப்பாக அருண்குமார் ஏதோ பிரச்சனை பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் மீனாவுக்கு வந்து அது புரியல. மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் ஒருவேளை திருந்திருப்பாருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, நீங்கள் எல்லாத்தையும் நெகட்டிவாகவே பார்க்குறீங்க, கொஞ்சம் பாசிட்டிவாக பாருங்கள், ஏன் வந்து இப்படி இருக்கக்கூடாது, ஏன் வந்து அப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் அப்படி பாருங்கள் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, முத்து ஒரே விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டார், நான் எப்படியும் பார்க்கல, அருண் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அண்ட் இப்போ நம்ம சீதா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதாவது சீதா வீடு மீன்ஸ் சந்திரா வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ சந்திரா வீட்டுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போய் பார்த்து பேசுகிறாங்க. என்னம்மா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல் பேசுகிறாங்க. அப்புறம் அவங்க அம்மா சந்திரா இருக்காங்க இல்லையா, அவங்க மீனாவிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மீனா சீதா வந்து எல்லா விஷயத்தையும் என்னை ஃபோன் பண்ணி சொன்னால், என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, இது வந்து எங்களுக்கு தெரியாது, சீதா சொல்லவும் எங்களுக்கே ஒரு நிமிஷம் வந்து ஜர்க்காயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ சத்யா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மாமா எனக்கு சீதா சொல்கிறது தப்பு அப்படின்றது நல்லாவே தெரியுமாமா, அந்த அருண்குமார் நீங்கள் சொன்ன மாதிரி கெட்டவனாக தான் இருப்பான், ஆரம்பத்துலேருந்தே அவன் வந்து ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான் மாமா, சீதாவை எதுவும் கொடுமைப்படுத்துவானா, சீதாவுக்கு எதுவும் பிரச்சனை கொடுப்பானா அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ தான் சந்திராவுக்கு வந்து பயம் வருது. என்னடா சொல்கிற, சீதா வாழ்க்கையை அவன் அழிச்சிருவானோ, ஒருவேளை மாப்பிள்ளை சொன்ன மாதிரி அவன் கெட்டவனோ அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ முத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அத்த தயவு செஞ்சு நீங்கள் பயப்படாதீங்க, பிரச்சனை எனக்கும் அவனுக்கு மட்டும்தான், இதனால சீதா வாழ்க்கை 1% கூட பாதிக்காது அப்படின்னு
நான் உறுதி கொடுக்குறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு பகை எதிரி எல்லாமே நான் மட்டும்தான். அவனை பொறுத்த வரைக்கும் நான் அவனை எதிரி, இந்த குடும்பத்திலேருந்து என்னை பிரிக்கணுன்றதுக்காக அவன் சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கானே தவிர்த்து மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கூட கிடையாது. சீதாவை பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல ஹஸ்பண்ட், உங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மருமகன். அண்ட் எனக்கு தான் அவன் எதிரி, என்ன தான் அவன் எதிரியாக பார்க்குறான், ஆனால் எதுக்காக என்ன எதிரியாக பார்க்குறான் அப்படின்றது எனக்கு தெரியல. மற்றபடி அவனுக்கு நான் எதுனாவும் நான் இந்த விஷயமும் பண்ணலை அப்படின்ற மாதிரி முத்து அப்பாலஜிஸ் சொல்கிறாரு. ஸோ இவர் சொல்கிற அப்பாலஜிஸ் அவங்களுக்கு புரியுது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சீதா அவன் நினச்சி கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. உண்மையிலே இந்த பிரச்சனையை வந்து பெருசாக்கி நாளைக்கு முத்து அந்த குடும்பத்திலேருந்து பிரிச்சுடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இப்போ வந்திருக்குது. ஸோ இது வந்து ஒரு நியாயமான பயம்தான். ஏன்னா இவன் பண்ணுற விஷயங்கள் வந்து இவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது இல்லையா? ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் வந்து பயப்படுறாங்க. ஸோ அவங்களோட பயத்தில் ரொம்ப நியாயம் இருக்குது, ஒரு சில அளவு கிடையாது, ரொம்பவே நியாயம் இருக்குது. செய்யக்கூடிய ஆள் அருண்குமார் கண்டிப்பாக நாளைக்கு அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா முத்துவை தூக்குறதுக்கு என்ன விஷயம்னாலும் செய்வான். ஏன்னா அவன் வந்து கேவலமான ஒரு கேரக்டருங்க. ஸோ இப்போ இவங்க எல்லாரும் இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேசுகிறாங்க. பேசிட்டு முத்து வந்து தெளிவாக சொல்லிட்டாரு, இந்த விஷயத்தினால எனக்கும் அருணுக்கும் உள்ள பிரச்சனையினால நிச்சயமாக எக்காரணத்தை கொண்டும் நம்ம சீதாவோட வாழ்க்கை பாதிக்காதத நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க. நிச்சயமாக சீதாவுக்கு அருண்குமார் ஒரு நல்ல கணவராக தான் இருப்பார்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா, ஆனால் இருந்தாலும் அவர் வந்து உங்கள் மேலே ஏன் இவ்வளோ கோவத்தில் இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம சந்திரா கேட்குறாங்க. அதுக்கு முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆமத்தை அதுதான் எனக்கு புரியலை, நான் அவனுக்கு அப்படி என்ன தான் துரோகம் பண்ணேன் அப்படின்றதும் எனக்கு தெரியல, ஏன்னா ஆரம்பத்துலேருந்து என் மேலே வந்து அவன் பயங்கர கோவமாக இருக்கான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்கிறாரு. ஸோ இவர் சொல்கிறது நினச்சா ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. மீனா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, என்னங்க இது அவங்க வந்து இப்படி பண்ணுறாங்களே, அவங்களுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் தான் போய் முன்னாடி நின்னேன், ஆனால் இவங்க நமக்கு எதிராகவே இவ்வளோ விஷயத்தை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கலங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, விடு மீனா ஃபீல் பண்ணாத, அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையை வந்து நம்ம கெடுத்துடக்கூடாது, அவங்க வந்து ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்களா, ஓகே சந்தோஷமாக இருந்துட்டு போட்டு நம்ம விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது. அப்போ நம்ம மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரிங்க நேராகுது நம்ம கிளம்புவோம், ஏன்னா இதுக்கப்புறம் நான் போய் வேற பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மீனா சொல்ல, அப்போ முத்து ஆமத்தை நான் அதை மறந்துட்டேன் பாருங்க, இதுக்கப்புறம் எங்களுக்கு வேலை இருக்குது, நாங்கள் போய் வேலை பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம முத்துவும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ முத்து கிளம்பும்போது எப்பயும் போல் கிளம்பிட்டாங்க எல்லாரும். அண்ட் வீட்டில் பூ இருந்துச்சு, அந்த பூவை வந்து ஏற்கனவே மீனா தான் வாங்க சொல்லியிருந்தாங்க. அந்த பூவை எல்லாத்தையும் நம்ம மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாங்கிட்டு வழக்கம் போல் எப்பயும் போவாங்களே அதே மாதிரி கீழே போகிறாங்க, காரை திறக்கிறாங்க. காரை திறந்து நம்ம முத்து அந்த பூவை டிக்கில தான் வைக்க போயிருக்காரு. அதுக்குள்ளே ஒரு பையன் கிடத்திருக்கான். பையனை பார்த்தோன்னே முத்துக்கு ஷாக்கு. அதை விட அந்த பையன் யாருன்னு பார்த்தா அதை விட பெரிய ஷாக்கு. ஏன்னா அந்த பையன் கிறிஷ். இந்த விஷயத்தை முத்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவர் வந்து பெரிய ஷாக்கில் இருக்காரு. டே கிறிஷ் என்னடாச்சு உனக்கு, எந்திரா டே யாரா நீ, எப்படா இங்கே வந்து அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அந்த பையனை பார்த்து பதட்டமாக கேட்க, அந்த பையன் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கான். ஸோ அவனுக்கு என்ன சொல்கிறது ஏது சொல்கிறது அப்படின்னு சொல்லி தெரியலை. ஏன் அப்படின்னா அவனுக்கே தெரியாது அவன் வந்து யாரோட காரில் ஏறினா இது யாரோட கார் அப்படின்னு அவனுக்கே தெரியாதுன்றதுனால அவன் கொஞ்சம் பயந்து போயிருக்கான். அப்போது கிறிஷ் பார்க்குறான், அங்கிள் நீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னப்பா என்னாச்சு, நீ எப்படி இந்த காருக்குள்ளே வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அந்த பையன் அதாவது நம்ம கிறிஷ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இல்லை அங்கிள் எங்கள் அம்மா என்னை ஒரு போர்டிங் ஸ்கூலில் சேர்த்துருந்தாங்க, அந்த ஸ்கூலில் ஒரு பையன் என்னை ரொம்ப கிண்டல் பண்ணான், நீ ஒரு அனாதை, நீ ஒரு அம்மா அப்பா இல்லாத பிள்ளை, நீ ஒரு லையர் அப்படின்னு சொன்னான் அங்கிள். நானும் வந்து பொறுமையாக தான் இருந்தேன், இதே திரும்ப திரும்ப சொன்னான் அங்கிள். எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்போ நான் என் கையில் இருந்த பென்சில் எடுத்து அந்த பையனோட கையில் குத்திட்டேன் அங்கிள். அவங்க வந்து சார்கிட்ட போய் சொல்லிட்டான் அங்கிள், சார் வந்து என்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்க போகிறேன்னு சொன்னாங்க, அதனால தான் அங்கிள் நான் அங்கேருந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, ஸோ முத்துவுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. என்னடா அது, என்னப்பா சொல்கிறேன், என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் தெளிவாக கேட்க, ஸோ இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குது, இந்த விஷயம் உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை அங்கிள் எங்கள் அம்மாவுக்கு இன்னும் எந்த விஷயமும் தெரியாது அங்கிள் அப்படின்ற மாதிரி கிறிஸ் சொல்கிறாரு. சரி உங்கள் அம்மாவுக்கு தெரியாது, உன்னோட கார்டியன் உங்கள் பாட்டிக்காக இந்த விஷயம் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை அங்கிள் யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, அப்போ வந்து முத்து ஒரு விஷயத்தை ரிமைண்ட் பண்ணி பார்க்குறாரு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முத்து வந்து நம்ம கிறிஷ்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார், சாரி நம்ம மீனாவுக்காக வெயிட் பண்ணியிருப்பார். அப்போ ஒரு வாட்ச்மேன் வந்து நம்ம முத்துக்கிட்ட கேட்டிருப்பாரு, இந்த பக்கம் ஏதாவது ஒரு 5-6 வயசு ஒரு 9 வயசுக்குள்ள இருக்கிற பையன் வந்து இந்த பக்கம் போனது நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாரு. அப்போ முத்து நிஜமாவே பார்த்துருக்க மாட்டார். ஏன் அப்படின்னா அந்த காரை தாண்டியே அவன் போகலையே, அந்த காருக்குள்ளே தானே இருக்கான், அப்புறம் எப்படி பார்ப்பாரு. ஸோ அவர் பார்க்கல, அதனால் பார்க்கலன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அப்போ தான் முத்துவுக்கு ஒரு விஷயம் புரியுது, அந்த ஸ்கூலில் தான் கிறிஷ் படிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ முத்துவுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஷை வந்து ஸ்கூலுக்கு கூட்டு போகிறது, ஸ்கூலுக்கு கூட்டு போய் இங்கே பாருங்கள் தெரியாமல் பண்ணிட்டேன் எங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் விட்டுட்டு வருவாங்க. ஸ்கூலில் விட்டுட்டு இந்த பையனை நாங்கள் பார்த்தோம் அப்படின்ற
அப்படின்ற உண்மையை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. இவங்களே மனசுக்குள்ளே வச்சுக்கிறணும். கிறிஷ் இந்த மாதிரி ஒரு இடத்துல பார்த்தோம், கிறிஷ் இந்த மாதிரி நல்லா இருக்கிறான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்த இவங்களே மறைச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படி ஒருவேளை இவங்க மறைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது உண்மையிலே நல்ல விஷயம். இப்படி வந்து மறைக்கிறாங்க அப்படின்னா அடுத்து இவங்க மட்டும் போய் கிறிஷை பார்த்துக்கிடலாம். ஏன்னா இவங்களுக்கு நம்ம கிறிஷ் எங்கே இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் ரோகிணிக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே கிறிஷை வந்து இருப்பிடத்தை மாற்றிடுவாங்க. ஒன்று ஸ்கூலையே மாற்றிடுவாங்க, இல்லைனா ஊரையே மாற்றிடுவாங்க. அதை தான் இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வேளை அப்படி கிறிஷ் இங்கே தான் இருக்கான் அப்படின்ற விஷயம் ரோகிணிக்கு தெரிஞ்சது, அதாவது முத்து மீனாவுக்கு தெரியும் அப்படின்ற விஷயம் ரோகிணிக்கு தெரிஞ்சது அப்படின்னா ரோகிணி அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிறிஷை வந்து வேற ஒரு ஊருக்கே மாற்றிடுவாங்க. இதுக்கப்புறம் இவன் சென்னையில் இருக்கிறது சேஃப் கிடையாது, இவன் சென்னையில் இருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தான் ஒரு ஆபத்து. ஸோ அதனால இவன் சென்னையில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷை வந்து உடனே வண்டி ஏற்றிடுவாங்க. நீ ஊருக்கே போ, ஆட்சி ஊரில் இரு, ஆட்சி கூட இருந்து படிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கே வண்டி ஏற்றிடுவாங்க. ஆனால் கிறிஷ்க்கு வந்து அது விருப்பமே கிடையாது. கிறிஷை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி கூட தான் இருக்கணும். ஏன்னா ரோகிணி தானே அவங்களுக்கு அம்மா. ஸோ அதனால அவங்க என்ன ஆசைப்படுறாங்க அப்படின்னா ரோகிணி கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாரு. ஆனால் அதற்கு வந்து கொஞ்சம் கூட வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க ரோகிணி. ரோகிணி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஷ் வந்து இருக்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, அப்படி தெரிஞ்சால் தமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் அது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல. அப்படி நினைக்காததுக்கான ஒரு காரணமும் கூட கிடையாது. ஏன்னா கிறிஷ் வந்து அப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயோ போய் வந்து இவங்களோட தப்பை வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணுங்க. பாவம் ரோகிணி தனியாராக கடந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு ஃபேவராக தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க. ஆனால் அதுதான் இங்கே ரோகிணிக்கு பிடிக்கல. ரோகிணிக்கு வந்து தெரியலை, நமக்காக தான் அவங்க யோசிப்பாங்க, நமக்காக தான் அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கல, அவங்களுக்கு கொஞ்சம் கூட புரியலை. அதுதான் உண்மை. ஸோ இதுதாங்க ரோகிணிக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய மிஸ்டேக், ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ரோகிணி மட்டும் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம முத்துமீனா நமக்காக தான் யோசிப்பாங்க, நமக்காக தான் நல்ல விஷயம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதை விட்டு இவன் வந்து முழுக்க கெட்டவன், இவன் வந்து இப்படி தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி ஏதாவது கேவலமான யோசிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ப்ராப்ளம் தான், அது சிக்கல் தான். சரி, இது ஒரு பக்கம் எப்படி போய்கிட்டு இருக்கேன். அண்ட் முத்து வந்து 2 ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஒன்று ஸ்கூலில் போய் மன்னிப்பு கேட்டு தெரியாமல் பண்ணிட்டா, நீங்கள் வந்து இப்படிலாம் செய்யக்கூடாது, இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டு போயிடுது, அதாவது நம்ம கிறிஷை வந்து இவங்க வீட்டுக்கே கூட்டு போயிடுவாங்க. அப்படி அவங்க கூட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான், அதோட வந்து பிரச்சனை முடிஞ்சிடும். ஏற்கனவே ரோகிணி பற்றின விஷயங்கள் ஆல்ரெடி வெளியே கசிகிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் வெளியே கச்சிரும், வசமாக சிக்கிடுவாங்க. ஸோ அதோட அவங்க காலி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. ஏன்னா மனோஜே அடித்து துரத்திடுவார். மனோஜ்கிட்ட வந்து ரோகிணி ஏதாவது போய் சொன்னாங்க அப்படின்னா செம்ம ட்ரிகர் ஆவார். ஏன்னா இவர் வந்து ரோகிணி கிட்ட எந்த பொய்யும் சொல்லியிருக்க மாட்டார். ஆரம்பத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரோகிணி கிட்ட சொல்லிடுவார். ரோகிணி என்னோட லைஃப்பில் இப்படிலாம் நடந்திருக்கு, ரோகிணி இதெல்லாம் என்னோட லைஃப்பில் நடந்த விஷயங்கள், இப்படியெல்லாம் என்னோட லைஃப் இருந்திருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் ரோகிணி கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ ரோகிணிக்கு அப்போ நல்லாவே தெரியும் இவங்ககிட்ட வந்து இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, இந்த விஷயங்கள்லாம் சொன்னோம் அப்படின்னா இப்படி சிக்கல் இருக்குது அப்படின்றது ரோகிணிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அதனால் ரோகிணி எந்த ஒரு உண்மையும் சொல்கிறது கிடையாது. அதனால் உண்மைக்கு பதில் பல பொய்களை சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அந்த பொய்கள் எல்லாம் சேர்ந்து தான் இப்போ நம்ம ரோகிணிக்கு எதிராக மாறப்போது. ரோகிணி சீக்கிரமே மாட்ட போகிறாங்க. நம்ம எந்த ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ நாள் எதிர்பார்த்து காட்டிருந்தோமோ அந்த விஷயம் கூடிய சீக்கிரமே நடக்க போகுதுங்க. ஏன்னா இப்போ கிறிஷ் வந்து ஒரு வேளை ஸ்கூலுக்கு போகாமல் முத்துமீனா வா உன்னை போய் நாங்கள் அந்த ஸ்கூலே விடுறோம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லாமல் நீ உடனே எங்கள் கூட வந்திருப்பா, உங்கள் அம்மா யார் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீ அந்த ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கதை வந்து சூப்பராக இருக்கும். நம்ம என்ன விஷயத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கோமோ அதுக்கான முதல் அடி அப்படின்னு சொல்லலாம். இப்போ கிறிஷ் மூலியமாக மட்டும்தான் ரோகிணி மாற்றுறதுக்கான அதிக ஏற்பாடு, அதிக வழி இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இப்போதைக்கு யார் கீ ஃபிகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஷ் தான். கிறிஷ் வந்து உண்மையை சொன்னால் மட்டும்தான் ரோகிணி வந்து மாட்டுவாங்க. ஏன்னா ரோகிணி தான் தன்னோட அம்மா கல்யாணி அப்படின்றது கிறிஸ்க்கு ரொம்பவே நல்லா தெரியும். ஆனாலும் அவர் ஏன் அதை சொல்லாமல் இருக்கார் அப்படின்னா ரோகிணி மேலே உள்ள மரியாதை மட்டும்தான் காரணம். ஏன்னா அதுக்காவது ரோகிணி வந்து இவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கலாம், இவரை தன் கூட வச்சுக்கிறதுக்கு என்ன விஷயம் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். இப்போது முத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்துக்கிட்ட விட்டால் கூட முத்து வந்து கிருஷ்ணன் நல்லா தான் பார்த்துக்கிடுவார். கிருஷ்ணக்கு என்ன விஷயம் தேவையோ அதை எல்லாத்தையும் நல்லா தான் செய்கிறாரு. ஸோ ஆனால் இது வந்து அவங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஷ் வந்து நம்ம பிள்ளையாக இருக்கணும், நம்ம கூட இருக்கணும், முத்து பக்கம் போனால் முத்து சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு முத்து பக்கம் மாறிடுவான். அதனால வந்து கிறிஷ் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களே தவிர்த்து ஒரு நல்ல எண்ணமே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே ஒரு நல்ல எண்ணம், கிறிஷ் வந்து நல்லா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது நினப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி எந்த நினப்பும் கிடையாது. அதுக்கு பதில் இவங்களுக்கு என்ன நினப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஷை வந்து நம்ம கூட வச்சுக்கிறோம், ஆனால் அந்த உண்மையை சீக்கிரமே சொல்லவும் கூடாது.
கிறிஷ் வந்து இவங்க கூட தான் இருக்கணுமா, ஆனால் இந்த உண்மையை மட்டும் சொல்ல மாட்டாங்களா? உண்மையை சொல்லாமல் யாருக்கும் இவங்களை பற்றி தெரியாது, கிறிஷை பற்றியும் யாருக்கும் தெரிய போகிறது கிடையாது. இவங்களுக்கு அதுதான் வேணும். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? கிறிஷ் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அப்போ முத்து மீனா கிட்ட தான் கிறிஷ் இருக்கிறான் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்து அவங்க என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? டைரெக்டாக வந்து ஏதாவது ஒரு வில்லத்தனமான ஒரு வேலையை பார்ப்பாங்க. அண்ட் அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் முழுக்க முழுக்க அவங்க வந்து பயங்கர வில்லத்தனமாக தான் செயல்பட போகிறாங்க. அவங்க முத்து மீனாவை அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பி இறங்கியிருக்காங்க. ஏன்னா முத்து மீனாவை அழிக்கிறது தான் அவங்களோட முதல் நோக்கம், முதல் வெற்றி அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. முத்து மீனா நிம்மதியாக இருக்க போய் தான் நமக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு வர்ற முக்கால்வாசி பிரச்சனைக்கு காரணம் முத்து மீனா தான். அப்போ முத்து மீனாவை ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டி விட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம விஷயத்தில் அவங்க தலையிட மாட்டாங்க, அவங்க பிரச்சனையை அவங்க பார்த்துக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அது எப்படிங்க? முத்து மீனாவுக்கு என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் அதுக்காக கிறிஷ் பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது கிறிஸ்க்காக இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்றது ரோகிணிக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ரோகிணி என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இவனை வந்து அவங்க ஒரு பையனாக பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது, உண்மையிலே அவங்களோட பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது ரோகிணிக்கு தெரியல. அந்த பாசம் வந்து ரோகிணிக்கிட்ட இருந்தால் வேணும் அப்படின்னு சொல்லி கிறிஷ் எதிர்பார்க்கிறாரு. ஆனால் அந்த பாசம் அவங்கக்கிட்ட கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு பதில் முத்து மீனா கிட்ட அதே பாசம் கிடைக்குது. மேபி சீக்கிரமே கிறிஷை நம்ம முத்து மீனா தத்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்படியே போய்கிட்டு இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்க? என்னோட அம்மா எனக்கு வேணாம், நீங்களே என்ன வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம முத்து மீனா கிட்ட கிறிஸ் சொல்லுவார். அப்படி சொல்லிட்டாலும் பிரச்சனை கிடையாது, நான் உங்கள் கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னா ரோகிணிக்கு ரொம்பவே டேஞ்சர் தான். ரோகிணியோட அழிவு காலம் கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு அப்படின்னு சொல்லாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அவங்கள பற்றின விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிக்குது. கூடிய சீக்கிரமே எல்லா விஷயம் வெளியே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவ்வளோதான். ரோகிணிக்கு இதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்க இடம் கிடையாது அப்படின்றது தான் உறுதியான உண்மை. ஸோ அதனால் இதுக்கப்புறம் அவங்க அங்கேயே இருக்கும் போகிறது கிடையாது. அடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அவங்க வெளியும் கிளம்ப போகிறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இங்கேருந்து அப்படின்னா அது வேலைக்காகாது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் சீக்கிரமே அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஸோ பார்ப்பாங்க இதுக்கப்புறம் ரோகிணி வந்து எப்படி இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வர்றாங்க, என்ன செஞ்சு எல்லா விஷயத்தையும் வந்து முடிச்சு வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.